காலையிலே ஜில்லு ஜில்லுன்னு காற்று வந்தது. சரின்னு திரும்பி பார்த்தா கதவெல்லாம் திறந்துருந்தது. அப்படியே மரத்தில பார்க்குறேன், காக்காலாம் வந்து கொடுக்காப்புளி பிச்சுட்டு இருந்தது. காக்காவே பிச்சு சாப்பிடுது. நம்ம 2வது பிச்சு சாப்பிட்றணும் அப்படின்றதுக்காக என் ஹஸ்பண்ட தான் கூட்டு பறிக்க சொன்னேன். அவங்க சொல்லிட்டாங்க, "தண்ணிலலாம் நான் இறங்க மாட்டேன். துணைக்கு யாராவது வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு பயந்தாங்கோலி எனக்கு துணைக்காக என் சிஸ்டரையும் கூப்பிட்டுக்கிட்டேன். ஆக மொத்தம் நாங்கள் 3 பேர் இந்த கொடுக்காப்புளி பறிக்க போனோம். எவ்வளோ பறிச்சுட்டு வந்தோன்னு நீங்கள் வீடியோ எண்டில் பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா, நெறையா சேறு ரொம்ப நாள் கழிச்சு இறங்குற மாரி இருந்தது. எனக்கு பயம். சேத்தோட சேத்தா நாங்க அப்படியே இறங்கி உழுந்து பெரண்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். கடைசியில மரத்துக்கிட்ட அவங்கள அமுச்சு விட்டாச்சு. அதுக்கு மேல போக கொஞ்சம் பயமா இருந்தது. அங்க பாம்பு வேற இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்க இங்கேயே பிரேக் போட்டு நின்னுட்டோம் அவங்கள அமுச்சுட்டு. அப்படியே கீழ குனிஞ்சு சுத்தி பார்த்தா நெறைய சிப்பியா இருந்தது. இது ஒரு பீஸ் வந்து ரூ. 2 சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். நான் நெறைய வீடியோஸ்ல பார்த்தேன். அது நெறையாவே இங்க இருக்கும். ஆனா, அத எடுக்கிறதுக்காக தைரியமா அந்த தண்ணிக்குள்ள இறங்கி உள்ள போய் முங்கி தேடிட்டு இருக்கணும். தேடி எடுத்தோம்னா நெறைய மூட்டை மூட்டையா நம்ம எடுக்கலாம். அப்படி சேத்துலலாம் விழுந்து இந்த 2 மட்டும் தான் பறிச்சுட்டு வந்தோம். அதுலயும் 1 சொத்த. டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.